ஹாய். கேரளாவில் 5 வயசு குழந்த மேலே ஒரு பொம்பளை, கேவலப்பட்ட பொம்பளை ஜென்மமாக அது என்னன்னே தெரியல. பொம்பளைங்கனால இரக்கம், தாய்மை அவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். அப்படியாப்பட்ட ஒரு பொம்பளை போயிட்டு 5 வயசு குழந்த மேலே கொதிக்கிற தண்ணியை ஊற்றிருக்கிறா பாருங்க. ஊற்றி அந்த குழந்த உடம்பு ஃபுல்லாக வெந்து போய் ஃபுல்லாக மருந்து போட்டு அந்த குழந்த அந்த செகண்ட் எப்படி துடிக்கி தெரியுமா? அதை பார்க்கறதுக்கே முடியல. நீங்கள் ரீல்ஸ் வரும் பாருங்கள், உங்களுக்கும் பாருங்கள். இவங்களாம் என்னங்க ஜென்மங்க? பெரியவங்களே லைட்டாக நம்ம சமைக்கும் போது ஏதாவது சூடு வச்சுட்டா எப்படி துடிச்சு போகிறோம் அந்த கொஞ்சம் நேரம். யார் வந்தாலும் என்ன 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 என்னன்னு கத்துறோம்ல. நான் அப்படி தான் சூடு வச்சுக்கிட்டேன்னா அந்த நேரத்துக்கு யார் வந்து மாட்டுறாங்களோ அவங்கள பயங்கரமாக கத்தி தீர்த்துருவேன். தப்பு என் மேலே தான். நான் தான் சமையலில் சூடு வச்சுக்கினேன். இருந்தாலும் அந்த டைமுக்கு யார் வந்து மாட்டுறாங்களோ, அந்த பக்கம் யார் வராங்களோ அவங்கள பிடிச்சிப்பேன். என்ன வேணும் என்ன வேணும் கத்தி அப்படி பண்ணுவேன். நம்மளே இப்படி இருக்குமே. அந்த பச்சை குழந்தை எப்படி துடிச்சிருக்கோங்க. அந்த பொம்பளை கொஞ்சம் அறுவனா, அதுவும் கொஞ்சம்லாம் இல்லைங்க, அரை பக்கெட்டு தண்ணி இருக்கும் போல. அது அப்படியே கொதிக்குது, புகை வருது, அப்படியே ஊற்றிடுச்சுங்க அந்த பொம்பளை. அந்த குழந்தை அப்படியே துடிக்குது, எகிரி 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 குதிக்குது. ஐயோப்பா, இவெல்லாம் என்னங்க? இவளுக்கெல்லாம் நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க. பனிஷ்மெண்ட் இல்லை, இவ்வளோலாம் என்ன பண்ணாலும் தகுங்க. இவ்வளோலாம் என்ன ஜென்மம்? அங்கே வாயிட ஜீவனுக்கு எதனா என்னானே நீங்கள் போய் கேட்குறீங்க. இங்கே ஒரு குழந்தையே பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க.